ஸோ டுடேஸ் நோயிங் கேன்சர் எபிசோடில் நம்ம லேர்ன் பண்ண போகிறது மேமோகிராம்ஸ். வாட் இஸ் அ மேமோகிராம்? மேமோகிராம் என்ன அப்படின்னா, பிரெஸ்ட்டுக்கு எடுக்கிற எக்ஸ்ரே தான் மேமோகிராம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மேமோகிராம் பண்ணணும்? எவ்ரி உமன் ஹூ இஸ் மோர் தேன் 40 years of age மேமோகிராம் கண்டிப்பாக செய்யணும். இது இல்லாமல் எம்ஆர்ஐ மேமோகிராம்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அது எல்லாம் யாருக்கு செய்வோம் அப்படின்னு சொன்னால், those who are at high risk, அதாவது breast கேன்சர் வரக்கூடிய ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க அதை செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபேமிலியில் பேரண்ட்ஸ்க்கோ இல்லைனா சிப்ளிங்ஸ்க்கோ breast கேன்சர் இருந்துச்சுன்னா அவங்க எம்ஆர்ஐ மேமோகிராம்ஸ் பண்ணலாம். இல்லைனா ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டி, அதாவது மரபணுக்களில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கிறவங்க இந்த எம்ஆர்ஐ மேமோகிராம் பண்ணலாம். ஸோ இந்த மேமோகிராம்ஸ் செய்யும்போது நம்ம யூஸ்வலாக ஒரு கிரேடிங் கொடுப்பாங்க, பைராட்ஸ் கிரேடிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கிரேடிங்கில் 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும் கிரேட் பண்ணுவோம். ஸோ இந்த 1, 2, 3 வரைக்கும் யூஸ்வலாக பினைன், அதாவது சாதாரண லீஷன்ஸ் இல்லைன்னா கட்டின்னு சொல்லுவோம். ஸோ 5 and 6 யூஸ்வலாக கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். 4 அப்படிங்கிறது வந்து இன்டர்மீடியட் வெரைட்டி. ஸோ இந்த 1, 2, 3 வரைக்கும் நம்ம யூஸ்வலாக எந்த டிஷ்யூ டயக்னோசிஸும் தேவையில்லை, அதாவது பயாப்சி எதுவுமே தேவை இருக்காது. பட் அதே இது 4, 5, 6 அதில் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நீடில் வச்சு நம்ம ஒரு பயாப்சி ஒன்று எடுக்க வேண்டியது இருக்கும். வெரி ஸ்மால் நீடில், இதில் ஓபி ப்ரொசீஜராகவே பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். ஸோ இதிலேருந்து நம்ம பயாப்சி எடுக்கும்போது அந்த கட்டியோட தன்மை, நேச்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அந்த ஸ்டேஜில் நம்ம டயக்னோஸ் பண்ணும்போது breast கேன்சரோட க்யூர் ரேட் வந்து 90% இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள் டு டூ மேமோகிராம் more than 40 years of age. Thank you.